உண்மையில் நடந்தது என்ன என்று பார்க்கவிருக்கிறோம். கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் கொலை வழக்கில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க, இது மேற்கு வங்கத்தை மட்டுமில்லை, இந்தியாவையே இந்த பாலியல் கொலை சம்பவம் உலுக்கியது. ஒரு மருத்துவருக்கே இந்த நிலையா என்று கொந்தளித்தோம். அது மட்டுமில்லை, இந்த சம்பவம் கொடூரமாக அரங்கேற்றப்பட்டிருந்தது. சம்பந்தப்பட்ட நபருக்கு போலீஸில் தொடர்பு இருந்தது. அவர் தன்னால் அவரே போலீஸில் தன்னை இணைத்து கொண்டிருக்கார். ஒரு உதவியாளர் போல் செயல்பட்டு வரார். ஒரு சில அதிகாரிகளோட தொடர்பில் இருக்கார். அந்த மருத்துவமனையில் உள்ள போலீஸ் பூத்தில் அவர் பணியமர்த்தப்பட்டிருக்கார் என்று சொல்லப்படுகிறது. கொடூரமாக இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருந்ததால் மிகப்பெரிய பரபரப்பானது. மருத்துவர்கள் போராட்டத்தில் நீண்ட நாட்களாக குதித்து வந்தார்கள். சரி, தற்பொழுது நாம் என்ன பார்க்கவிருக்கிறோம் அப்படின்னா, சிபிஐ தங்களுடைய குற்றப்பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்காங்க என்று தேசிய ஊடகங்கள்லாம் செய்தி வெளியிட்டு வருகின்றன என்ற தகவல்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். முதல்ல, இது கூட்டு பாலியல் வன்கொடுமையா அல்லது சஞ்சய் ராய் என்ற நபர் மட்டும் அரங்கேற்றிய குற்றமா என்றால், தங்களுடைய சார்ஜ் ஷீட்டில் குற்றப்பத்திரிகையில் சிபிஐ எங்கேயுமே கூட்டு பாலியல் வன்கொடுமை என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. எனவே சிபிஐ சொல்ல வருவது, இவர் ஒருவர் மட்டும் அரங்கேற்றிய குற்றம் என்று செய்தி வெளியிடும் தேசிய ஊடகங்கள் அனைத்தும் வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. சரி, இது ஒன்று. இரண்டாவது, பெண் மருத்துவர் தாக்கப்பட்ட போது அவர் படித்து கொண்டிருந்தாரா, ஓய்வெடுத்து கொண்டிருந்தாரா, இது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், பலமுறை சொல்லியிருக்கோம். அதனால் முக்கியமான லேட்டஸ்ட் பாயிண்ட் மட்டும்தான் நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். அதாவது, அந்த செமினார் ஹாலில் அந்த பெண் மருத்துவர் இரவு பணியில் இருக்கும் பொழுது என்ன செய்து கொண்டிருந்தார் என்ற கேள்வி எழுகிறது. சிபிஐ தங்களுடைய சார்ஜ் ஷீட்டில் விசாரணைலாம் முடித்து அவர் படித்து முடித்த பின் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார், உறங்கிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவமானது அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சஞ்சய் ராய் என்ற நபரால் இவர் மது போதையில் இருந்தாரா என்ற கேள்வி எழுகிறது. ஆம், இவர் மது போதையில் இருந்தார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, குற்றம் நடந்த இடத்தில் எவ்வளவு நேரம் இருந்தான் இந்த சஞ்சய் ராய் என்று கேட்டீர்களாயின், சுமார் 30 நிமிடங்கள் என்று சொல்லப்படுகிறது. விடியற்காலை 4 மணிலிருந்து 4:30 மணி வரை சிசிடிவியில் அந்த சம்பவம் நடந்த 3வது ஃப்ளோரில், எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் 3வது ஃப்ளோரில் அந்த செமினார் ஹாலில் சஞ்சய் ராய் இருந்துள்ளான் என்று சொல்லப்படுகிறது. அரை மணி நேரம் இந்த குற்றச்செயலை அரங்கேற்றியுள்ளான் என்று கூறப்படுகிறது. உயிரிழந்த பெண் மருத்துவர் உடலில் காயங்கள் இருக்கின்றன. வெளிக்காயங்கள் 16, உள்காயங்கள் 9 என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சஞ்சய் ராய் தான் இந்த குற்றத்தை நிகழ்த்தினான் என்று எவ்வாறு முடிவுக்கு வந்தார்கள் என்ற கேள்வியை முன்வைக்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது என்றால், கொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவரின் நகத்தில் இரத்தம் மற்றும் திசுக்கள் இருந்தன. அதை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அழைத்தார்கள். அது சஞ்சய் ராய் டிஎன்ஏவோடு பொருந்தியது. எனவே சஞ்சய் ராய் தான் குற்றவாளி என்று குற்றப்பத்திரிகையை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பதாக தேசிய ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. இது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து விடுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.